நான் உங்கள் தோழி சரண்யா. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அடுத்து இயல் 2ல் உள்ள அடுத்த செகண்ட் செய்யுள் நம்ம பார்க்க போகிறோம். இது என்னன்னா ஹெட்டிங் தமிழ் வளர்ச்சி. ஓகேங்களா? இது யார் எழுதுனாங்கன்னா பாவேந்தர் பாரதிதாசன் தான் எழுதியிருப்பார். ஓகேங்களா? இப்போ இந்த பாட்டு பார்ப்போம். எளிய நடையில் தமிழ் நூல் எழுதிடவும் வேண்டும், இலக்கண நூல் புதிதாக இயற்றுதலும் வேண்டும், வெளியுலகில் சிந்தனையில் புதிதாக விளைந்துள்ள எவற்றினுக்கும் பெயர்களங்கண்டு தெளிவுறுத்தும் படங்களோடு சுவடியெல்லாம் செய்து செந்தமிழை செழுந்தமிழாய் செய்வதும் வேண்டும். எளிமையினால் ஒரு தமிழன் படிப்பில்லை என்றால் இங்குள்ள எல்லோரும் நாணிடவும் வேண்டும். அப்படின்ட்டு யார் சொல்லியிருக்கிறாருன்னா நம்ம பாரதிதாசன் தான் சொல்லியிருக்கிறாரு. இதே புது புக்கில் இந்த பாட்டு நம்ம ஏதோ ஒரு லெசன் பின்னாடி இருக்கும். நான் பார்த்துருக்கேன். நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா அது எந்த லெசன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே உலகியலின் அடங்களுக்கும் துறைதோறும் நூற்கள் ஒருத்தருத்தையே இல்லாமல் ஊரறிய தமிழில் சலசலவென எவ்விடத்தும் பாய்ச்சி விட வேண்டும். தமிழொலியை மதங்களிலே சாய்க்காமே வேண்டும். இலவச நூற்கழகங்கள் எவ்விடத்தும் வேண்டும். எங்கள் தமிழ் உயர்வென்று நாம் சொல்லி தலைமுறைகள் பலகழித்தும் குறைகள் இழந்தெல்லாமில்லை தகத்தயகைய தமிழை தாப்பிப்போம் வாரீர் அப்படின்னு சொல்லி தமிழை அவ்வளோ அழகாக சொல்லியிருக்கிறாரு. சரிங்களா? இப்போ இதில் பொருள் கொடுத்துருக்காங்க. என்னென்னா தமிழ் நூல்களை எளிய நடையில் எழுதணும். அப்போ தான் எல்லாரும் படித்து புரிஞ்சு வாழ்க்கையில் முன்னேறுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார். ஓகேங்களா? அதே மாதிரி இலக்கண நூல்களையும் புதிதாக படைத்தல் வேண்டும். எல்லாமே முன்னாடி பதிப்பிச்சது தான். அதனால் அது புதுசாக புதுப்பிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. உலகின் புதிய ஆய்வு சிந்தனைகளை தமிழ் படுத்தி விளக்க படங்களுடன் நூல்களாக்கி செந்தமிழை செழுந்தமிழாய் செய்தல் வேண்டும்னு சொல்லியிருக்கிறாங்க. வறுமையினால் தமிழன் ஒருவன் கல்லாத நிலை ஏற்படுமானால் இங்கோடு எல்லாருமே நாணுதல் வேண்டும் அப்படின்னு சொல்லி வெட்கப்படணும்னு சொல்லியிருக்காங்க. ஒரு வறுமையினால் ஒருத்தரோட கல்வி தடைப்படக்கூடாதுன்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. அப்படி தடைப்பட்டுச்சுன்னா அது நம்மளுக்கு தலைக்குழிவான ஒரு விஷயம்னு சொல்லியிருக்கிறாரு. ஓகேங்களா? அடுத்து பல்வேறு துறை நூல்களை பிற துணையின்றி எல்லாரும் படித்தறிந்து கொள்ளும் வகையில் தமிழிலே வெளியிட்டா இப்போ அது வேறு லாங்குவேஜ் வேறு மொழிகள்னால் இப்போ இவங்க படித்து இப்போ தமிழ் மட்டும் தெரிஞ்சவங்களுக்கு படித்து புரிஞ்சுக்கிறது கஷ்டம். இதே தமிழில் இருந்துச்சுன்னா அது எல்லாருமே தமிழ் படிக்கிற எல்லாருமே தெரிஞ்சுப்பாங்கள்ல. அதனால இதை சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்து தமிழ் அறிவை மதங்களுக்குள் அடக்காமை வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ தமிழோட அறிவை மதங்கள் மூலயமா அடக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் இலவச நூல் நிலையங்கள் ஊர்தோறும் ஏற்படுத்துதல் வேண்டும் சொல்லியிருக்காங்க. இலவசமாக நூல் நிலையங்கள் இருந்துச்சுன்னா எல்லாருமே போய் படித்து தமக்கு தேவையான விஷயத்தெல்லாம் படித்து தெரிஞ்சுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ தமிழின் பெருமைகளை கூறுவதிலேயே காலம் கழித்தோம். அப்போ இதோட பெருமை எவ்வளோ நம்ம கூறினாலும் நம்மளுக்கு காலம்தான் கழியுமே தவிர தமிழோட பெருமை எப்பயுமே குறையாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அப்புறம் எல்லாருமே உலகின் ஒளிமிக்க மொழியாக தமிழை வளர்ப்போம் வாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம இதுக்கு சொல் பொருள் நம்ம சொல்லிடுவோம். ஓகேங்களா? தெளிவுறுத்தும்னா விளக்கமாக காட்டும், தெளிவுபடுத்துங்க, விளக்கமாக எனக்கு சொல்லுங்கன்னு சொல்லுவாங்களா, அதுதான். அடுத்து சுவடினா நூல், அது நம்மளுக்கு தெரியும். எளிமைனா வறுமை. அப்போ எளிமையாக இருக்கவங்க எல்லாமே வறுமையில் இருப்பாங்க. இப்போ பெரிய பணக்காரங்க கூட எளிமையாக இருக்காங்க. அவங்க அப்போ எல்லாமே தெரிஞ்சவங்க அறிஞ்சவங்க தான் அந்த மாதிரி இருப்பாங்க. ஓகேங்களா? நம்மளுக்கு எவ்வளோ தான் பணம் காசு வந்தாலும் நம்மளோட தலக்கணம் மட்டும் நம்மளுக்கு இருக்கக்கூடாது. எப்பயும் போல் நம்ம பணிஞ்சு போகிறது ரொம்ப நல்ல விஷயம்னு புரிஞ்சுக்கிட்டவங்க அப்படி இருப்பாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா நாணிடவும்னா வெக்கப்படவும் அப்படி சொல்லுவாங்க. நாணிடம்னா நம்மளை வெக்கப்படணும், நம்ம நாணணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான். அடுத்து பார்த்திங்கன்னா உலகியலின் அடங்களுக்கும் வாழ்வியல் முழுமைக்கும் தகத்தகாய ஒளி மிகுந்த சிறப்பு மிகுந்த என்னும் பொருளில் புதிய சொல்லாக்கத்தை கவிஞர் தந்துள்ளார்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்மளுக்கு ஈஸியாக புரியல இல்லைங்களா? அதனால தான் தகத்தகாயன்னா தகதகன்னு மின்னும், எது ஒளிதான் மின்னும். சரிங்களா? அப்படி நம்ம ஷார்ட்கட்டாக வச்சுக்கலாம். அடுத்து சாய்க்காமைனா அழிக்காமை, ஒருத்தரை சாய்ச்சிட்டாங்க அழிச்சிட்டாங்கன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி. அப்புறம் நூற்கழகங்களா நூலகங்கள், நம்மளுக்கு ஈஸியாகவே தெரியுது. அடுத்து கலைந்தோம்னா நீக்கினோம், நம்ம கலைஞ்சிடுங்க நீக்கிடுங்கன்னு அர்த்தம். அப்புறம் தாப்பிப்போம், அப்போ நிறுத்துவோம்.
தாபிப்போம்னா நிலைநிறுத்துவோம் அப்படின்னு. இலக்கண குறிப்பு இதெல்லாம் வேணும்னா நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணுன்னா எனக்கு வந்து சொல்லுங்கள், ஓகேங்களா. அடுத்து வந்து ஆசிரியர் குறிப்பு. பாவேந்தர் பாரதிதாசனின் இயற்பெயர் வந்து சுப்புரத்தினம். இவர் வந்து 1891ஆம் ஆண்டு ஏப்ரல் 29ஆம் நாள் வந்து புதுவையில் வந்து பிறந்திருப்பார். நம்மளுக்கு இது எல்லாருமே வந்துட்டு கண்டிப்பாக இவரோட பர்த் டேட்டு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்று, சரிங்களா. பாவேந்தர் பாரதிதாசனுக்கும் பாரதியாருக்கும் கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சுக்கணும். அவர் பிறந்தது எப்படின்னா 1882, ஓகேங்களா. அடுத்து பார்த்திங்கன்னா பாரதியின் மேல் கொண்ட பற்றால் தம் பெயரை பாரதிதாசன் சொல்லி மாற்றிக்கிட்டார் இவர், சரிங்களா. இவரோட இயற்பெயர் என்னது? கனக சுப்புரத்தினம், ஓகேங்களா. பாவேந்தர் புரட்சி கவிஞர் ஆகிய சிறப்பு பெயரால் வந்து வழங்கப்படுகிறார். இவரை பற்றின எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நான் நியூ புக் நடத்தியிருப்பேன் தமிழில் 10th அதில் வந்து நீங்கள் போய் பாருங்கள். நான் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ்லாம் கொடுத்துருப்பேன். அதே மாதிரி அவரோட நூல்களும் வந்து எக்ஸ்ட்ரா இதெல்லாம் கொடுத்துருப்பேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் அதில் போய் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இது நான் வந்து ஓல்டு புக் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணுமேன்றதுக்காக தான். இதில் வந்து எக்ஸ்ட்ரா நான் எதுவும் வந்து சொல்லியிருக்க மாட்டேன். இதில் உள்ளதான் அப்படியே வந்து சொல்லியிருப்பேன், ஓகேங்களா. அடுத்து பார்த்திங்கன்னா கவிஞர், அதாவது பாரதிதாசன் பரம்பரை என்ற ஒரு கவிஞர் பரம்பரையே அவர் காலத்தில் வந்து உருவானது. தமிழக அரசு பாவேந்தர் படைப்புகளை நாட்டுடைமை ஆக்கியது. இது வந்து நாட்டுடைமை ஆக்குச்சா இல்லையா அப்படின்னு சொல்லிலாம் கூட கொஸ்டின் கேட்பாங்க. அப்போ தமிழக அரசு வந்து பாவேந்தர் படைப்புகளை வந்து நாட்டுடைமை ஆக்கியுள்ளது, ஓகேங்களா, தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து ஆண்டுதோறும் சிறந்த கவிஞர்களுக்கு பாவேந்தர் விருது வந்து வழங்கி வர்றாங்க, ஓகேங்களா. அடுத்து பார்த்திங்கன்னா திருச்சிராப்பள்ளியில் பாரதிதாசன் பெயரில் வந்து இப்போ யூனிவர்சிட்டி இருக்குது உங்களுக்கு, நீங்கள் அது கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க. அதே சமயத்தில் வந்துட்டு கோயம்புத்தூரில் வந்து பாரதியார் யூனிவர்சிட்டியும் வந்துட்டு ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. இது ரெண்டுமே வந்து சேம் டேட்டில், சரிங்களா, அதுவும் தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உரிய விடையை தேர்ந்தெடுத்தலுங்க. குடும்ப விளக்கு டேஷ் படைப்புகளில் ஒன்று. குடும்ப விளக்கு யாரோட படைப்பு? பாரதிதாசனோட படைப்பு, சரிங்களா. அடுத்து பாரதிதாசனார் டேஷ் என அழைக்கப்படுகிறார். அவர் என்னவா அழைக்கப்படுகிறார்? புரட்சி கவிஞராக அழைக்கப்படுகிறார், சரிங்களா. உவமை கவிஞர் யார்? சுரதா. தேசிய கவிஞர் யார்? எனக்கு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா. அடுத்து பார்த்திங்கன்னா குருவினாக்கள். பாவேந்தர் பாரதிதாசனின் இயற்பெயர் என்ன? இதுக்கு எல்லாத்துக்குமே வந்துட்டு நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுறீங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன், ஓகேங்களா. இந்த கிளாஸ் எனக்காக கொஞ்சம் டைம் கொடுத்து கவனிச்சதுக்காக ரொம்ப தேங்க்ஸுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நான் கேட்ட கொஷினுக்கெலாம் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா. தேங்க்யூங்க. நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் சந்திப்போங்க.